காம்படிஷன்ஸ் போயிருக்கோம். அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரியாவோட ஃபஸ்ட்டு காம்படிஷன் வந்து டைம் ஃபார் வைப்ஸு ட்ரிச்சி என்பிட்டஸ், செகண்டு ஸ்பாட்லைட், அதுவுமே ட்ரிச்சி ஒன் வே ஸ்ட்ரீட்டு. இதிலேருந்து தான் இவளோட காம்படிஷன் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆனது. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஸ்டைல்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பித்தது இந்த காம்படிஷன்னால தான். சென்னையில் அலான்சான்னு சொல்லிட்டு நடத்துனாங்க. அங்கே வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் போனோம். சரி, மற்ற டான்ஸஸ்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லேர்னிங்காக தான் நாங்கள் அங்கே போனோம். பார்த்திங்கன்னா அதில் ரியா ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்கினது எங்களுக்கே ஆச்சரியம். நாங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சேல் பண்ணி பார்த்தோம். ரியா 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 செகண்ட் ப்ளேஸ் கோஸ் டு ரியா. ரியா please come on the stage. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம நியூ ஸ்டைல் ஆடுறோம், இல்லை ஓல்ட் ஸ்கூல் ஆடுறோம், இல்லை ஹிப்ஹாப் ஆடுறோம், இல்லை ஃபோக் வாட் எவர், எந்த ஸ்டைல் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. எண்ட் ஆஃப் த டே அது அப்படி ஷோகேஸ் பண்ணுறேன்னு ஒன்று இருக்குது. ஸோ யாரும் தப்பாக ஆடுறதுங்க, நான் ஸ்பீட் ஸ்டைல் போட்டேன், நான் அந்த மூவ் யூஸ் பண்ணேன் அப்படிலாம் எதுவும் இல்லை. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஆட போகிற டான்ஸ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வெளியே வருது, தட்ஸ் த மோர் இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஸோ எவ்ரிதிங் இஸ் டான்ஸ். நாட் ஓன்லி சொல்லி கொடுத்துவாங்க, தப்பாக எடுத்துவாங்க. எனிதிங் ராங் வில் கம் அண்ட் ஆஸ்க் மீ. Okay, second prize, Ria. இது திண்டுக்கல்ல பிரேக் த பீட்டுன்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷன். Second place goes to Cressida Ria. இந்த காம்படிஷன் ஒசூரில் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லி அதில் செகண்ட் வாங்கினா. இதில் தான் பிரவீன் மாஸ்டர் சொன்னார், நீங்கள் எப்பயும் ஆடணுன்னா வந்துடாதீங்க, உங்களோட கமெண்ட் என்ன ஜட்ஜ் எழுதியிருக்காங்கன்னு கேட்டு அதை நோட் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ தான் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்த சொன்னார். அப்போ தான் எங்களுக்கு இந்த விஷயத்தை நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். 3, 2, 1. The second winner is 32 Shreya. மதுரை எஸ்எஸ் டான்ஸ் கிளாஸ் வந்து இதை நடத்தியிருந்தாங்க. அதில் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஷெரில் செகண்டு. அவள் வந்து மும்பையிலேருந்து வந்தப்போ ஃபர்ஸ்ட் காம்படிஷன் இவளுக்கு இது. அப்போ நாங்கள் ஸ்டேஜ் ஃபியர் போகட்டுன்றதுக்காக அவளை ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண வச்சோம். பட் அதில் அவள் செகண்ட் வாங்கினது எங்களுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் சப் ஜூனியர் கேட்டகரியோட வின்னர் தெரிஞ்சுக்கலாமா? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. And the winner of SS Dance Competitions, the winner is 19 Ria. Cressida Ria. 19 Cressida. அந்த பேர்லாம் எனக்கு வர மாட்டேங்குது, சாரிங்க. Ria. Where is she? Cool. பெரிய கைதட்டல் அந்த winner of the sub junior category Cressida Ria அவர்களுக்காக. Hey, wait a minute. Thank you so much.
கரூரில் பேட்டில் ஆஃப் பீட்ஸ்ன்னு சொல்லி திலீப் மாஸ்டர் நடத்துனாங்க. அதில் ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கினான். இந்த ஃபோட்டோ வந்து காடு சென்னையில் நடந்தது. இதில் வந்து ஃபைனலுக்கு செலக்ட் ஆனால் செமிஃபைனலில் இருந்து, பட் ஃபைனலில் ப்ரைஸ் வாங்க முடியல. இதுவும் திருச்சியில் நடந்த ஒரு ஸ்கூல் காம்படிஷன். இது கிளாசிக்கலில் வாங்கினது, இது ஃபோக்கில் வாங்கினது. இதுதான் ரியாவோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆன இடம். காரைக்குடி காட் டேலண்ட், அதில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கினான். இப்படி ஒவ்வொரு காம்படிஷனாக நிறைய அது மாதிரி அட்டன் பண்ணியிருக்கா. இது ஸ்கூல் காம்படிஷன். இது வந்து மும்பையில் ஹெச்ஹெச்ஐ, இதெல்லாம் மும்பையில் வாங்கினது தான். இதுவும் மும்பை காம்படிஷன் தான். இது வந்து டான்ஸ் தீவானின்னு சொல்லிட்டு வைபவ் சார் வந்திருந்தார். அவருக்கு முன்னாடி கிளாசிக்கல் பண்ணான், அப்போ வாங்கினது. இதில் வந்து 4th ப்ளேஸ் வாங்கினான். மும்பையில் ப்ரைஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவங்கெல்லாம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இது தஞ்சாவூரில் கிளாசிக்கலில் ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கினான். ரியா வந்து 2.5 வயசுல இருந்து ஆடுறா. அவள் செல்ஃபாகவே வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணிப்பா. ஸோ நாங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் விடும்போது அவள் ஒவ்வொரு லெவலுக்கு மூவ் ஆகி போனான். சரி, நம்ம சப்போர்ட் பண்ணணும். எல்லாருமே சொன்னாங்க, ரொம்ப டேலண்டான பொண்ணு, இந்த மாதிரி யாராலையும் உடனேலாம் ஆட முடியாது, என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் சொல்லவும், நமக்கு தான் அவளோட டேலண்ட் தெரியல போல் அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சமாக தான் புஷ் பண்ணோம். ஆனால் அவள் நல்லாவே லேர்ன் பண்ணாள். இதெல்லாம் சென்னையில் ஃப்ளக்ஸியான்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷனில் 2nd ப்ளேஸு. ஷெரில் ஃபஸ்ட்டு, ரியா 2nd வாங்கினான். ஆனால் இந்த ஒவ்வொரு காம்படிஷனும் போகும்போது நாங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு எதுவுமே தெரியாமல். இதை விட என்ன அப்படின்னா, எல்லாரையும் ஒரு மாஸ்டர் கைட் பண்ணி கொண்டு போவாங்க ஒவ்வொரு இடத்துக்கும். இந்த காம்படிஷன் இப்படி தான் இருக்கும், இங்கே இந்த மாதிரியான ஜட்ஜஸ் வருவாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்து, கூடவே இருந்து அவங்க ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் அவங்கள ட்ரெயின் பண்ணி வார்ம் அப் பண்ண வச்சு கொண்டு போய் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. பட் இது எதுவுமே எங்களுக்கு இல்லை. ரியா வந்து ஓனாகவே தான், நாங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட மட்டும்தான் ரியா இது வரைக்கும் அட்டன் பண்ண எல்லா காம்படிஷனுமே போயிட்டு வந்திருக்கா. இதில் நாங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்படி டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அதை பேஷனாக பண்ணுறவங்க, இப்படி காம்படிஷன் போய் அவங்க கம்யூனிட்டி மக்கள் மத்தியில், தட் மீன்ஸ் டான்ஸ் கம்யூனிட்டி பீப்புள் மத்தியில் வந்து அவங்கள நம்ம யாருன்னு வெளிக்காமிக்கிறதும், அவங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதும், அவங்கள ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் லேர்ன் பண்ண விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ எதுவுமே ப்ராப்பரான இதாக இருக்காது. இதெல்லாமே நாங்கள் எங்களோட மெமரிஸ்க்காக எடுத்து வச்சுக்கிட்ட ஃபோட்டோஸ். இது மூலமாக என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இனி நான் காம்படிஷன் அட்டன் பண்ணி என்னை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு காம்படிஷன் எப்படியெல்லாம் நடக்கும், நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு அங்கே போகணும், நம்ம ஏன் காம்படிஷன் அட்டன் பண்ணணும், அஸ் அ பேரண்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும், எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ற ஒரு மோட்டிவில் தான் நான் இந்த வீடியோஸே போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இது எடிட் பண்ணி வச்சு 2 months ஆகிடுச்சு. போடலாமா வேண்டாமான்னு பயங்கர ஒரு கொஸ்டின் எனக்குள்ளேயே இருந்து ஃபைனலாக நான் போடலான்னு டிசைட் பண்ணி போட்டுட்டேன். இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இது திருச்சியில் ஸ்டாம்னு சொல்லி நடந்த ஒரு காம்படிஷன். ஸ்டேஜில் வாங்க வேண்டிய பரிசு, ஆனால் நாங்கள் ஸ்டேஜுக்கு பேக் சைடில் அந்த ஆர்கனைசர்கிட்ட வாங்கியிருக்கா. அது ஏன், எதனால் அப்படி நடந்தது, இது யாரோட அலட்சியத்தினால இப்படி நடந்தது, நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு காம்படிஷன் போகிறோம், ஆனால் அந்த காம்படிஷனில் என்னென்ன விஷயங்கள் அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க, ஆனால் அது நம்மளை எந்த அளவுக்கு அது பாதிக்குது, ஒரு பார்ட்டிசிபெண்ட்
விட்டால் நம்ம எவ்வளோ அளவுக்கு சஃபர் ஆகுறோம், பேரண்ட் சைட்லேருந்து எவ்வளோ சஃபர் ஆகுறோம் அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து டான்ஸில் பேஷனாக இருக்கிறவங்களுக்கு மட்டுமான வீடியோ இல்லை, அந்த டான்ஸ் கிளாஸ் ரன் பண்ணுற மாஸ்டர்ஸ்க்கும் தான் இந்த வீடியோஸ். ஸோ இனி வர வீடியோவில் நான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொரு காம்படிஷன் நேமோட நாங்கள் அங்கே எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், பிள்ளைங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க, பேரண்ட்ஸ் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, அதெல்லாம் எப்படி அப்படின்றத பற்றி நம்ம இனி வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.